பலாப்பழ அல்வா பாருங்க எப்படி வந்து நல்லா திரண்டு சூப்பரா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்க. இருக்கிறத அப்படியே வடிகட்டி இருக்க மைதாவும் தேங்காய் பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை உடைக்காம விட மாட்டாடியா நீ சாக்லேட் தரலனா ஜலி கரண்டி தான் இப்ப லாலிபாப்பா யூஸ் ஆகிட்டு இருக்கு ஜஸ்விதாக்கு. டான்ஸ் 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 ஒருத்தி ஓடி வர போற அக்கா உட்காந்து கத்திக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி குக்கிங் vlog எல்லாம் போட்டு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழ சொலைய வச்சு நம்ம வந்து அல்வா செய்ய போறோம். பலாப்பழ அல்வா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பீஸா வந்து பாத்தீங்கன்னா பாதி பீஸ் பலாப்பழம் எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரை எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டேன். இவ்வளவு பழத்தை சாப்பிட்டு தோல் மட்டும் வச்சுக்கிறேன். ஃபுல்லா சாப்பிடலைங்க பாரு. இவ்வளவுதான் இந்த கொட்டை வரையும் தான் சாப்பிட்டேன். மீதி வந்து பாத்தீங்கன்னா கிண்ணத்துல வச்சிருக்கேன் பாரு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் நல்லா செம்மையா இருந்தது. நல்லா சாப்பிட நல்லா இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஃபேமஸான இடமே பண்ருட்டி தான். அங்கேயே பலாப்பழம் இவ்வளவு விலை விக்குதுன்னு சொல்லிட்டு 450 ரூபாய் சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கேயுமே பழம் கிடைக்கல. அங்க ஃபுல்லா நாங்க வந்து தேடி தேடி பார்த்தோம் பலாப்பழம். எல்லாமே காயாரு தான் சொன்னாங்க. கண்டி எங்கேயுமே எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் இப்போ காயே இல்லை, மழை பெய்யறதுனால காய் இல்லை. ஒரு மரத்துல 100 காய் காய்க்க வேண்டிய இடத்துல வெறும் 20 காய் தான் காய்ச்சுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ரேட்டே அவங்களே ஓவரா வச்சு விற்கிறாங்க. அங்கேயே அவ்வளவு விலைன்னா இங்கெல்லாம் எவ்வளவு விலை விற்பாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் போனதுக்கு சரி சும்மா திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பழம் வாங்கணும். பழம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டேஸ்டும் ஓகே, சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க வேற லெவலா இருக்கு. இப்போ இத வச்சு தான் அல்வா செய்ய போறேன் நான். ஆக்சுவலி பலாப்பழத்துல என்னெல்லாம் பண்ணலாம் யோசிச்சுட்டே இந்த பலாப்பழம் பாயாசம் பண்ணலாமா, அல்வா செய்யலாமா, ஐஸ்கிரீம் செய்யலாமா, போண்டா செய்யலாமா, ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். ஏதாவது செஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிடறத விட ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும்ல. அது எப்பயாவது ஒரு டைம் தான் ஒரு இது மாதிரி ரெசிபி எல்லாம் பண்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முடியும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீ பலாப்பழ அல்வா பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பேபி. வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அரை பழத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா, இது சாப்பிடுறது கிடையாது. பாதி சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் எடுத்து அல்வாக்கும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு இருக்க. வெய்ய டைம் நல்லா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும் இல்லையா பலாப்பழ ஐஸ்கிரீம். சூப்பரா இருக்கும். ஜாக் ஃப்ரூட் ஃபிளேவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையில கூட வாங்கி சாப்பிட்டா பாருங்க, சூப்பரா இருக்கும். அதான் ட்ரை பண்ண போறேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழத்தை வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் சொல்லுங்க. சோ இப்போ என்ன பண்ணணும்னா பலாப்பழம் இருக்குல்ல, இதுல இருக்கிற கொட்டையெல்லாம் வந்து எடுக்கணும். நம்ம அது கத்திய வச்சு அறியாம அப்படியே எடுத்தாலே வரும் தான் பாருங்க. சோ இதுல இந்த பலா கொட்டை வந்து இப்ப நான் அவிக்க போறேன். குக்கர்ல போட்டு ஒரு 2 விசில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, உப்பு போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். அதுவுமே கொட்டை வீணா கூடாது. பலா கொட்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரியல் பண்ணலாம். சோ இது மாதிரி வந்து ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். பலா கொட்டை முக்கியமா சுட்டு சாப்பிடுவோம் நாங்க எங்க வீட்டுல. அது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இது மாதிரி வந்து பலாப்பழத்தை வந்து கொட்டை எடுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி கப்ல எடுத்துக்கிறேன். பலாப்பழ அல்வா செய்யறதுக்கு இங்க பாருங்க, 1 கப் அளவு பலாப்பழத்தை அந்த சொலை மட்டும் கொட்டை இல்லாம எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒருத்தி ஓடி வர போற அக்கா உட்காந்து கத்திக்கிட்டு. இவ வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இவள தலகாணி போட்டு படுக்க வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு இதோட நான் 100வது டேக்கா இருக்கும் இந்த பலாப்பழ அல்வா பண்ண போறேன். இந்த கப்பு எடுத்து நான் காட்டுனது இங்கே என்னன்னு கத்திட்டு இருக்கா. டிவி போட்டு பாட்டு வச்சு பாய் போட்டு அவளுக்கு தலகாணி வச்சு படுக்க வச்சுட்டு வந்தேன். தலகாணி தூக்கி ஓடியாரா? வா படுத்து வச்சுதா, வா போ 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 பாத்துக்கு போ. டிவி பாருங்க பாட்டு வச்சு போட்டு அவளை படுக்க வச்சுட்டு வந்தா. பாத்துக்கு வா. அங்க பேசணும்னு ஏன் தலகாணி தூக்கி ஓடி வர பாரு. ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்க்க அங்க உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பலாசொலை 1 கப் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்டுக்கு வந்து காட்டுறேன். 1 கப் அளவு பலாசொலை, இதுல ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்தேன். வெல்லம் வந்து பொடி பண்ணி தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இது நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல வந்து நம்ம பலாசொலை அல்வா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பலாசொலையை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். அப்பா சொன்னா காக்கா காக்கான்றாங்க. ஒண்ணு காக்காவா? நானு காக்காவா? அடி வாங்க போறேன். சொல்லு. இது வந்து பலாசொலையை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இதை அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கிறேன். பலாப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. சூப்பரா வந்து ஸ்மூத்தா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சாச்சு. ஆமா,
இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்வா கிண்டுறதுக்கு வானல் வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதுல நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பலாப்பழ விழுது வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டு பலாப்பழம் அரைச்சது வந்து ஊத்திருக்கேன். அது அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வதக்கிடலாம் நெய்லயே. ஒரு 2 நிமிஷம் 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வதக்கி பலாப்பழம் அரைச்சு சேர்த்தோம் இல்லையா அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நெய்ல போட்டு நல்லா பலாப்பழம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே நெய் மாதிரி இருக்கு சரிங்க பாரு. பார்க்கவே நல்லா நெய் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ yellow கலர் ஆகுது சூப்பரா இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா சோ இத ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சிருக்கிறத அப்படியே வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்துல மண்ணு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால வடிகட்டிக்கலாம். சோ அந்த வெல்லம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கலரா இருக்குன்னு. டார்க்கா இருக்கு நல்லா. ஆமா டார்க் வெல்லம். அல்வா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு கலரா வரும். சோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்லம் கலர் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ நல்லா பலாப்பழத்தை வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அல்வா கிண்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில பாயாசம் செஞ்சு வச்சிருக்க. இது நல்லா திக்கா ஆகணும். ஓகே. வெல்லம் வந்து சேர்த்துருங்களா அந்த வெல்லம் வந்து நல்லா இருவி திக்காவ நல்ல அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அந்த அல்வா பதத்துக்கு வந்துரும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சங்கீதா செய்யறத பார்த்துட்டு பாயாசம் மாதிரி இருக்கு அதனால கேட்டேன். பாயாசம் கிடையாது பேபி. இது ஃபுல்லா இப்ப நம்ம தண்ணியா இருக்குல்ல இது எல்லாமே நல்லா திக்கா ஆகணும். அது வரைக்கும் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதான் அல்வா கிண்டுறது. அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்பவே இது கூட வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் வந்து ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு வந்து வீடியோ எடுக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொஞ்சம் கொடுத்தேன். என்னம்மா என்ன வேணும் என்ன வேணும் உடச்சிட போற எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. என்ன பண்ற ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்க முட்டாய எனக்கு எடுத்து கொடுத்துரு. எப்பா அவளுக்கு அந்த சாக்லேட் குடுக்குற வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தா. இப்ப சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டா மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தட்டி இருக்கா. என்னமா காக்காவா நான் ஃப்ரிட்ஜை உடைக்காம விட மாட்டாடியா நீ சாக்லேட் தரலனா. சாக்லேட் சாப்பிட கூடாதுமா. அம்மா அல்வா தரோம் அல்வா முடிய போதுமா. அல்வா முடிய போது தராரு அப்பா போ. அங்க டிவி பாரு. அம்மா டிவி பாரு. டிவி பாரு போ. டிவி பாரு போ. என்ன பண்ணுவ சாக்லேட் வாங்கிட்டு எப்படி பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிடுறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் வாங்கி டான்ஸ் வர ஆடி காட்டுறது. டான்ஸ் ஆடிட்டு பாய் சொல்லிட்டு போறா. நான் ஜெசிதா அது குடுக்காத வரைக்கும் இங்க நின்னு நை 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 சத்தம் போட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுத்து வாங்கி போற வரைக்கும் எங்களை தொல்லை பண்றீங்கன்னே இருக்கா. எப்படி எல்லாம் ட்ரிக்கு கத்து வச்சிருக்கா பாத்தியா. அவர் கொஞ்சம் நஞ்ச சேட்டை பிடிச்சவர் இல்ல பயங்கர சேட்டை பிடிச்சவரு. மைதா மாவு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு வந்து சேர்க்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு அரிசி மாவுலாம் வந்து சேர்க்கலாம். நான் வந்து மைதா மாவு ஸ்பெஷலா சேர்க்கிறேன். ஏன்னா அந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருவிழா கலர் கலரா வந்து அல்வா நல்லா லப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க. சோ அது மாதிரி வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வர்றதுக்காக நான் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா அரிசி மாவு கோதுமை மாவு எது வேணுமோ நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்க்காமலும் அப்படியே டைரக்டாவும் அல்வா பண்ணலாம் நல்லா இருக்கும். சோ இது வந்து சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி நல்லா வந்து திக் ஆயிட்டே இருக்கு. நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியா இருந்தது இல்லையா திக் ஆயிட்டே வருது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க மைதாவும் தேங்காய் பாலும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். சோ கேரளா ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் தான் வந்து சேர்த்து செய்யறாங்க. இந்த ரெசிபியா இருந்தாலும் தேங்காய் இல்லாம செய்ய மாட்டாங்க. ஆமா. சோ இது மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியா இருக்குல்ல ஃபுல்லா நல்லா திக்காகும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு வந்து எட்டி பாக்குற சாக்லேட் காலியாச்சா இருக்குது வச்சுக்கிட்டாரு. சரி சரி சாப்பிடு. வாயில போட்டு எங்கன்னு காட்டுறாடி. அடி வாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு.
முழு சாக்லேட் வாயில போட்டு டான்ஸ் ஆடுற போறவ. ஐ சேட்டா இல்ல அது வாயில இருந்து குழம்பு சாக்லேட் வருது கிட்ட போய் பாறா. फ्रेंड्स நம்ம அல்வா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கு. ஈ கட்ட ஈ கட்ட ஈ கட்ட ஈ ஈ கட்ட. ஐயோ ஐயோ எவ்வளவு சாக்லேட் பாரு செஞ்சா, பல்லு பூரா சாக்லேட் செஞ்சா. வாய் உள்ள சாக்லேட் தான். நம்ம அல்வா வந்து பாத்தீங்கன்னா திக் ஆயிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்து சேர்க்கிறேன். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் லைட்டா சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா திரண்டு வரணும். அல்வா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா திக்கா ஆகிடுச்சு. இங்க பாருங்க நல்லா திக்கா ஆகிடுது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க நல்லா சூப்பரா ரப்பர் மாதிரி வருது. இது மாதிரி தான் இருக்கணும் அல்வா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் நெய் ஊத்தி இருக்கேன். முந்திரி பருப்புலாம் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்டா கொஞ்சம் நெய்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா திரண்டு வரும். முந்திரி பயிர் வந்து ஒரு 4 நாளா வந்து உடச்சி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து வறுத்து நெய்ல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே பயங்கரமா இருக்குது. நல்ல டேஸ்டாவும் இருக்கு, வாசனையாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பலாப்பழம் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ட இருட்டு கடை அல்வா ஞாபகம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதே மாதிரி இருக்கு, கலரும் சரி எல்லாமே வாசனையும் அதே மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு பேபி. டேஸ்ட் வந்து பலாப்பழம். அழகா நெய்ல வந்து முந்திரி வறுத்துக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முந்திரி வறுபட்டுருச்சு. அப்படியே இதை சேர்த்துக்கலாம். நெய் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் அதிகமா சேர்க்கல, லாஸ்டா வந்து முந்திரி கூட சேர்ப்போன்றதுனால நெய் சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அல்வா எப்படி திறந்து வருது பாருங்க. பாத்தியா அல்வா அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுல 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துடலாம். வாசனையா இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு விதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பலாப்பழம் அல்வாவை பாருங்க எப்படி வந்து நல்லா திரண்டு சூப்பரா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இது பலாப்பழ அல்வாவா இல்ல முந்திரி அல்வாவான்னு தெரியல. கொஞ்சமா முந்திரி உடைச்சேன்னா இவ்வளவு முந்திரி போட்டு வச்சுக்கிறாரு. முந்திரி இருந்தா நல்லா தான் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். எவ்வளவு தண்ணியா இருந்தது, நம்ம வெள்ளம் அப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்த்தேன், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திக்காகி நல்லா திறந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு அல்வா. அல்வா வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டுல தான் வந்து கொட்ட போறேன். அடியில வந்து கொஞ்சமா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே வச்சுட்டு இவரை எடுத்து இந்த சைடு போட்டுக்கலாம். சுடுது ஃப்ரெண்ட்ஸ், அல்வா எப்படி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், அல்வா கட் பண்ண முடியுமோன்னு தெரியல, பாப்போம். கட் பண்ண வந்ததுன்னா கரெக்டா செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்படியா? சொதப்பிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, பாப்போம். கட் பண்ண வருமான்னு தெரியல, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அல்வா செஞ்சு தட்டுல கொட்டி வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆறுனப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானல் இருந்தது, அதையும் நாங்க விட மாட்டோமே. வானல் சுரண்டி எத்தனை வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, அல்வா நல்லா இருக்குதாம்மா? அப்பாக்கு ஆவிமா ஜெஷிதா, அப்பாக்கா வாய்ப்பு ஆ வைக்கிற மாதிரி வந்து ஏமாத்திட்டா சங்கீதாவா. அவங்களும் ஆ வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்பா பாவம் தானம்மா, அப்பாக்கு ஆவிமா. ஆ ஆ ஆ வெறுப்பத்தி வெறுப்பத்தி சாப்பிட்றா சங்கீதாவா. அம்மாக்கு வாயிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்துவாங்க பாரு. எனக்கு அது கொஞ்சமாதிரி எடுத்து வச்சா வாயிலிருந்து அது ஒண்ணு தரவே இல்லையே. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டீங்க, அவ்வளவு பெரிய லாலிபாப் வந்து ஒண்ணு கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜல்லிக்கரண்டி தான் இப்ப லாலிபாப்பா யூஸ் ஆகிட்டு இருக்கு ஜஸ்விதாக்கு. நக்கி நக்கி சாப்பிடுறேன். கரண்டி குடுறீங்கன்னா தரவே மாட்டாங்க. இந்த அல்வா கிண்டன கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அல்வா கிண்டன கரண்டி எப்படி நக்கிட்டு இருக்காரு பாரு, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம டேஸ்ட். ஆமா,
வேற லெவல். ஆனா நான் அதை கட் பண்ணி அதை எப்படா அந்த முந்திரி பருப்போட அந்த அல்வாவை எடுத்து சாப்பிடலாம்னு ஆர்வமா உட்காந்துருக்கோம். இவ பாருங்க அந்த கரண்டை கூட விட மாட்டேங்கிறா. கரண்டி குடு ஜெஷிதா குடு. கரண்டி தர மாட்டேன். என்கிட்ட கேட்காதீங்க லாலிபாப்பா, என்கிட்ட கேட்காதீங்க. அப்படியே டேஸ்ட் வேற. சத்தம் வாயில குத்தி குடுமா. கரண்டி கழுவுற வேலை மிச்சம் நினைக்கிறேன். எனக்கு எப்படா ஊற வச்சு கழுவுறதுன்னு நினைச்சேன். அவரே நல்லா வாயால ஊற வைக்கிறாரு. டான்ஸ் 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 டான்ஸ். அல்வா சாப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா. டான்ஸ் டான்ஸ். தை 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 தக 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 தை 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 தை. உள்ள தலையில இவ்வளவு எண்ணெயா தடவாங்க. குளிக்க போறோம் நாங்க, அதனாலதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. பலாப்பழம் அல்வா. ஆமா, இத கட் பண்ணலாம்னு வந்தேன். இவன் விடவே மாட்டேன். நல்லா ஆறிடுச்சு பேபி. கட் பண்ண எங்க கட் ஆக மாட்டேங்குது. கட் பண்ணா ஒத்த கையில கட் பண்றது, தட்டு நகருது. சரி பரவாயில்ல, கட் பண்ணி எடு. ஃப்ரெண்ட்ஸ் அல்வா வந்து கட் பண்ணியாச்சு. அச்சா கூட பரவாயில்ல. இங்க பாரு எடு. அப்படியே வேற தட்டுல கொட்டி பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்வா. சாப்பிடுறீ அல்வா. ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த சீசன் இங்க பாருங்க அல்வா வந்து தட்டை திருப்பி போட்ட உடனே சூப்பரா வந்து விழுந்துருச்சு. இப்ப கட் பண்றேன் பாரு பேபி. வாவ், சின்னதா ஒரு இதுல போட்டிருந்தா நல்லா ஹைட்டா வந்து சூப்பரா வந்திருக்கும். இது மெல்லிசா தட்டுல போடுறதுனால கொஞ்சம் மெல்லிசா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அல்வா. முந்திரி நிறைய இருக்கிறதுனால கட்டிங் ஒழுங்கா வர மாட்டேங்குது. முந்திரி வந்து நிறைய போட்ட நீ தான் நல்லா இருக்கும் முந்திரியோட சாப்பிட்டா. ஹாப்பி பர்த்டே டு மீ. பலாப்பழத்துல செம்ம டேஸ்டான அல்வா வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நாக்குல வச்ச உடனே கரையுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நல்ல பிளேவர், நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து என்ன ரெசிபி பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னடா அது குட்டி பொண்ண காணாம போறீங்களா? அல்வா சாப்பிட்டுங்கிறாரு. பாய் சொல்றது மட்டும் கை காட்டுறாரு. பாய் அவர் எப்ப பாய் சொல்லுவாங்கன்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.